அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரைடிலே ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் நான் டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 57 இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 45 44 சம்திங் வந்து தந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய் நண்பா, அனைவருக்குமே வணக்கம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம டூரிங் எல்லாமே வந்து போயிட்டு ஒரு 2000 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் வந்து வந்தாச்சு நண்பா. அதாவது கழுகுமலையிலேருந்து கோயம்புத்தூர் வந்த விளாக் பார்த்தீங்கன்னா வராது. நான் விளாக் வந்து ஷூட் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வந்து 2 வீடியோ வந்து போட்டாச்சு. இனிமேல் போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷூட் பண்ண விட்டுட்டேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டூரிங்கை வந்து எந்த மாதிரி வந்து பண்ணேன், எவ்வளோ பட்ஜெட் வந்து ஆச்சு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணேன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மைலேஜ் டெஸ்ட் வந்து எடுத்து பார்த்தேன். நல்லா இருக்குமா, எப்படி வந்து வருது, முன்னாடி மாதிரி கிடைக்குதா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தேன். அது எவ்வளோ வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் நண்பா. முதல்ல பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நம்ம வந்து 2000 கிலோமீட்டர் எப்படியாச்சும் ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தான் ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நாகர்கோவில் கூட போகிறதா இருந்துச்சு, அங்கே வந்து போக முடியல இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஒரு கப்பல் பயணம்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்து இருந்துச்சு. அது ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நிறைய பிரச்சனை வந்ததுனால நான் அப்படியே வந்து கிளம்பி வந்து வந்துட்டேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம தஞ்சாவூர் போனோம். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 750 ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் வந்து போட்டேன். கொஞ்சம் வந்து பெட்ரோல் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து போட்டு டேங்க் வந்து ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் போனோம். அப்புறம் வந்து கும்பகோணம் போனோம். அப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட் ரைடு கழுகுமலை வரைக்கும் போனோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா குற்றாலம் முடிச்சுட்டு திருமலை கோயில் முடிச்சுட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா கழுகுமலை, அப்படியே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், அப்படியே ஒரு சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்து வந்துட்டோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 2000+ கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுற்றியாச்சு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு பிளேஸுக்குமே போனாலும் அந்தந்த பிளேஸில் இருந்துட்டு அப்படியே வந்து வரல. அங்கே வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத நல்லாவே வந்து தேடி பார்த்து சுற்றிட்டு இருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா அதிக கிலோமீட்டரே வந்து வந்துருச்சு. இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெட்ரோல் செலவு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3500 ரூபாய்க்கு மேலே வந்து வந்துருச்சு. நான் கையில் எட்டு போன காசு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5100 ரூபா வந்து எடுத்துகிட்டு போனேன். அதுக்கு மேலே வந்து ஆனால் ஆகாது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்து எடுத்துகிட்டு போனேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிச்சு நண்பா. பெட்ரோலுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே சேர்த்து ஒரு 3500 ரூபாய்க்கு மேலே வந்து போட்டிருப்பேன் கண்டிப்பாக. போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் ஸ்டே பண்ணேன். தஞ்சாவூரில் மட்டும்தான் வந்து ஸ்டே பண்ணேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா கொடுத்து ஸ்டே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு செலவு அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஒரு 500 ரூபா கிட்ட வந்து வந்துச்சு. அதுக்கு மேலே வந்து ஆகலை. ஏன்னா நம்ம வந்து போயிட்டு உடனே பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து நான் ஊருக்கே வந்து போயிடுறேன். அதனால் எனக்கு வந்து ரூம் செலவு சாப்பாட்டு செலவு அந்த மாதிரி அதிகமே வந்து ஆகலை. அதே மாதிரி கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இருந்ததுனால அவங்களே வந்து சாப்பாடு இதெல்லாம் பார்த்துட்டாங்க. நான் பெட்ரோல் போட மட்டும் தான் என் வேலையாக இருந்துச்சு. மற்றபடி எல்லா செலவும் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டே வந்து பார்த்துக்கிட்டான். அதெல்லாம் பிரச்சனை வந்து இல்லை. ஸோ பெட்ரோலுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 3500 நண்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளுமே வந்து வந்துச்சு. பைக்லேயே வந்துச்சு. எனக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வந்து வந்துச்சு. உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை வந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக் பெயின் வந்து வந்துச்சு நண்பா. ஃபுல்லாக வந்து இங்கேருந்து நான் தஞ்சாவூர் போகிற வரைக்கும் எனக்கு பிரச்சனையே வந்து இல்லை. அடுத்து கும்பகோணம் போகும்போதும் பிரச்சனை இல்லை. அங்கேருந்து நைட் ரைடு பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி நேரம் கரெக்டாக 9 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ராவலில் இருந்தேன். மெதுவாக தான் வந்து போக முடிஞ்சிச்சு நைட் டைமில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9 மணி நேரம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது எங்கேயுமே நிற்கவும் முடியல. நைட் நேரத்தில் நிற்கிறதுக்கே வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்படியே வந்து நான் போயிட்டேன். போனதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா டயர்டாக இருந்துச்சு. குற்றாலம் வந்து மறுநாள் வந்து போகிறதா பிளானே, பட் போக முடியல. முதுகில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பெயின் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அது நாள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக வந்து பெயின் இருந்துச்சு. அதாவது நம்ம வேலை செய்ய முடியாத அளவுக்கு கஷ்டமாக கை தூக்கும் அந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லை நண்பா. லைட்டாக வந்து அந்த பெயின் இருக்கிறது ஃபீல் ஆகிட்டே வந்து இருந்துச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த பெயின் வந்து சரியாக போச்சு. ஏன்னா அன்றைக்கி ஒரு நாளில் மட்டுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக ஒரு 1000 கிலோமீட்டருக்கு மேலே வந்து ரைட் பண்ணியிருப்பேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பெயின் வந்து வந்ததுக்கான காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் உடலில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து பெயின் எதுவுமே வந்து வரல நண்பா. ஆனால் பைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து வந்துச்சு. அதாவது எல்லா ரைடையும் முடிச்சுட்டு நான் வந்து கழுகுமலையிலேருந்து கோயம்புத்தூர் வந்து வந்தேன் இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட்பார் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு வந்து கேட்டுச்சு. முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் ஒரு சவுண்டு வந்து கேட்குது நண்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதே சவுண்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது நம்ம வந்து 100க்கு மேலே பண்ணல சவுண்டு வந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பைக்கை வந்து நிறுத்திட்டு ஒரு 3-4 நாள் வந்து தொடவே இல்லை பைக்கை, அப்படியே வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரைடு மாதிரி வந்து போனோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு வந்து போகும்போது கேட்டுச்சு. அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்கவே இல்லை. ஒரு 300 கிலோமீட்டர் கிட்ட ரைட் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு வந்து கேட்கவே இல்லை. அது என்ன வீடியோ ரைடெலாம் வந்து வரும் நண்பா வீடியோவில், இன்னும் கொஞ்சம் நாளுக்கு வந்து வரும், அதை பாருங்கள். ஆனால் எந்த ஒரு அந்த சவுண்டுமே இப்போ வரைக்கும் கேட்க மாட்டுது. ஆனால் திடீர்னு வந்து சவுண்டு வந்து கேட்குது. அதை வந்து கேட்டுக்கிட்டே இருந்தனாச்சும் நம்ம போய்ட்டு சரி பண்ணலாம். பட் வந்து அப்பப்போ கேட்குது, அப்பப்போ கேட்க மாட்டுது. அதெல்லாம் அப்படியே வந்து விட்டுட்டேன். இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா பைக்கில் மைலேஜ் வந்து ட்ராப் ஆயிடுச்சு.
எவ்வளோடா டாப் வச்சு மைலேஜ் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னா பைக் வந்து 57 தந்துச்சு. இது நிறைய பேர் வந்து நம்பவே இல்லை, நிறைய பேர் வந்து நம்பினாங்க. ஃபஸ்ட்டு டைம் நான் டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 57 தந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 45 44 சம்திங் வந்து தந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 33 தான் நண்பா தருது. அந்த ரைட் பண்ணும்போது சரி இவ்வளோ தான் வந்து மைலேஜ் கிடைக்குது, நம்ம தான் சும்மா தானே போய்கிட்டு இருக்கிறோம், ரொம்ப தூரம் போகிறோம், ஒரு டெஸ்ட்டை வந்து எடுத்து பார்ப்போம் சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 33 தான் தந்துச்சு. போச்சுடா சாமி, என்னடா இப்படி வந்து குறைஞ்சிச்சு, உடனே சர்வீஸ் வந்து விடணும் அப்படின்னு நினச்சேன். இன்னும் வந்து சர்வீஸ் வந்து விடலை, ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் விடணும். செயினில் லூப் அடிச்சு கரெக்டாக வந்து ஜென்ரல் சர்வீஸ் விட்டோம் அப்படின்னா அது சரியாயிரும் நினைக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து எனக்கு 33 தான் நம்ம கிடைக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பைக் வாங்கி ஒரு 5 மாதம் தாண்ட போகுதுன்னு நினைக்கிறேன். 5 மாதம் கழிச்சு 33 தருது எனக்கு மைலேஜ். ஓகேங்களா. இன்னும் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர். உங்களுக்கே தெரியும், மொபைல் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா வலி வந்து கீழே வந்து விழுந்துருச்சு. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டரில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ஃபோன் வந்து வலி வந்து கீழே வந்து உடஞ்சி போச்சு. இந்த பாருங்கள், இப்படி பார்த்தா தெரிய மாட்டேது, உடஞ்ச மாதிரி தெரிய மாட்டேது நண்பா. இந்த இடத்துல உடஞ்சி அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் போகும். ஸோ மொபைல் வந்து உடஞ்சி போச்சு, அது ஒரு பிரச்சனை. அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டரில் அந்த கவர் வந்து பிஞ்சிட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் மொபைலை வந்து அதில் மாட்டவே முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம், அதில் கொஞ்சம் நேரம் எங்கேயும் மொபைல் கேமராலாம் சார்ஜ் போட்டுக்கலாம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா சோதனை வந்து வந்துருச்சு. ஊருக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா பைக் வந்து நிறுத்தி வச்சிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க வந்து என்னடான்னு தெரியாமல் வயரை பிடிச்சி இழுத்து விட்டாங்க, வயர் வந்து பிஞ்சிருச்சு. சார்ஜ் வந்து போட முடியல. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த மொபைல் ஹோல்டரை வந்து அப்படியே வந்து சுத்தமாக வந்து சேஞ்ச் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பிரச்சனை வந்துட்டே இருக்கு நண்பா, அதை வந்து சேஞ்ச் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குற்றாலம் ரைடெலாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா திருமலை அந்த ரைடு வந்து வந்திருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரைடு வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய பேக் வந்து அப்படியே ரொம்பவே கிழிஞ்சு போச்சு. அந்த வீடியோ பாருங்கள். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேக் வந்து நாராக கிழிஞ்சு போச்சு நண்பா. எப்படி கிழிஞ்சுனே தெரில, கொஞ்சம் கொஞ்சமாக கிழிஞ்சிட்டே வந்து இருந்திருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கிழிஞ்சு போச்சு. ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா பேக்கை வந்து கழுகு மல்லையே வந்து போட்டுட்டு இப்போ வந்து வேறு பேக்கை வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ ட்ராவல் பேக்குமே பார்த்தீங்கன்னா பிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி 3-4 பிரச்சனை வந்து அப்படி இந்த ரயிலில் வந்து இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எந்த பிரச்சனையுமே வந்து வரலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரைடில் ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த நைட் ரைடு தான் நண்பா. நம்ம வந்து கும்பகோணத்துலேருந்து ஒரு 360 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கழுகுமலைக்கு வந்து போனோம் இல்லையா, அந்த ரைடு வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சி. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அந்த ரைடில். எங்கேயுமே நிற்க முடியாது. இன்னும் ஒரு வாட்டி நைட் ரைடை வந்து எங்கேயாச்சும் வந்து தூரமாக வந்து போகணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆசை வந்து வந்துருச்சு. நான் முன்னாடி நானே சொல்லுவேன் நைட் ரைடு வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நைட் ரைடு நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைம் போகிறதே வந்து தெரிய மாட்டுது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் எதுவுமே இருக்க மாட்டுதா, ஒரு ஜாலியாக ஸ்மூத்தாக ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக வந்து பைக்கை வந்து ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா நைட் ரைடு வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு நண்பா. எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் சொல்லாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வச்சு இல்லை லைவ் கூட வரலாம். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து வருவேன். ஸோ அப்படி ஒரு வீடியோ வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கேமிங் சேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம் நண்பா. அவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதாவது என்ன உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு கேமிங் வந்து பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சும்மா நான் சொன்னதுக்காக வந்து நீங்கள் வந்து பண்ணவே வேண்டாம். என்ன பிடிச்சிருந்துச்சி இல்லைனா நம்ம கேமிங் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள் நண்பா. ஒரு நல்ல ஃபன்னாக கொண்டு போயிட்டுருக்கோம். 2 வீடியோ போட்டுருக்கோம் நண்பா. 2 வீடியோமே நல்லா ஃபன்னாக வந்து கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நிறையா லட்சக்கணக்கான கேமிங் சேனல் வந்து யூடியூப்பில் வந்து இருந்தாலும் நம்ம அதில் வந்து என்ன வித்தியாசமாக பண்ணுறோமோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது சக்ஸஸ் வந்து போக முடியும். அதற்கான முயற்சியை வந்து நான் வந்து எடுத்து ஏதோ பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கொஞ்சம் கொண்டு போகலாம் அப்படின்னு நம்புகிறேன். நல்லா போக முடியும் நம்பிக்கை இருக்குது. பார்த்துக்கலாம் நண்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்த ரைடு வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அடுத்த ரைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 மாதத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து வராது நண்பா. ஏன்னா இதுக்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4500 ரூபா வந்து கடவுளாக பார்த்து கொடுத்தாரு, கிடச்சிச்சு. அதை வச்சு பார்த்தீங்கன்னா ரைடு வந்து போயிட்டு வந்துட்டேன். இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அடுத்த மாதம் கண்டிப்பாக வந்து நம்ம நிறையா வந்து நம்ம சேனலை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ண போகிறோம். அதாவது நிறையா ஹெல்மெட் மாற்றிடுவேன், ரைடிங் ஜாக்கெட் வந்து வாங்கிடுவேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக வந்து வாங்குவேன். எனக்கு தேவைப்படுது, அதனால் வாங்குவேன் நண்பா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ரைடு வந்து கண்டிப்பாக வந்து போகலாம். போகிற ரைடெலாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். சின்ன ரைடு வந்து இனிமேல் போகக்கூடாது, பெருசாக தான் போகணும், போனால் பெருசாக வந்து போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஸோ அது வந்து ஃபியூச்சரில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க நண்பா. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி நண்பா. வணக்கம், ஜெய்ஹிந்த்.